இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 71 72. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் கொடுத்த வேதம் அப்பா, அது எங்களுக்கு நலமாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் எத்தனை உபத்திரத்தின் பாதையில் கடந்து போனாலும், எத்தனை நெருக்கத்தின் பாதையில் கடந்து போனாலும், எத்தனை சோர்ந்து போன சூழ்நிலையில் துவண்டு போனாலும், எத்தனையோ பாடுகளும் உபத்திரங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் வியாதிகளும் கடந்து வந்தாலும் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இந்த பிரமாணத்திற்குள்ள சகல விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு, சகல விதமான விடுதலை உண்டு, சகல விதமான வழிகள் உண்டு. நெருக்கத்தின் சூழ்நிலை விசாலத்தில் வைக்கிற வழி இதற்குள்ளதான் இருக்கிறது. கடன் பாரத்தை நீக்கக்கூடிய வழி இதற்குள்ளதான் இருக்கிறது. வியாதியை சுகமாக்குற வழி இதற்குள்ளதான் இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த பிரமாணத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எந்த பாதையில் நடக்கிறோமோ அதில் கர்த்தர் விடுதலையும் அற்புதத்தையும் செய்வார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்குற உங்களுக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவரே, நீர் விரும்பின வேதமே, நீர் விரும்பின வேதமே எனக்கு நலமாய்ப்பட்டது என்று சொல்லுங்க. இந்த வேதத்திற்குள்ள சகலமும் இருக்கிறது. இது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உபத்திரங்கள் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது என்பதை 100% நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்கிற சகலவற்றிலும் அற்புதம் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.